வணக்கம் ஜெய் சமையல். இந்த ஸ்பெஷல் பூண்டு குழம்புக்கு பூண்டு ஒரு அரை கிலோ பூண்டு உரித்து வச்சுருக்காங்க. புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க 100 கிராம். அதுக்கு தேவையான மிளகு, ஜீரகம், மல்லி, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்துட்டு பொடி போடணுங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். செய்கிறப்ப பார்க்கலாங்க. பூண்டு குழம்புக்கு ஒரு 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அது கூட பூண்டை போட்டுடணுங்க. எல்லாம் அரை கிலோ பூண்டு உரித்து வச்ச பூண்டு. அதோடைய தேவையான அளவுக்கு காரம் போட்டுடணுங்க. காரம் திட்டமாக போட்டுடணும். தேவைன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, எடுத்து வச்ச புளியும் போட்டாச்சுங்க. கிண்டிட்டு இருக்கணுங்க. பூண்டு குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த மசாலா பவுடர் இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எண்ணெய், மிளகு, மல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. போதுங்க. தேவையான அளவு போட்டுட்டேன். கிண்டிட்டு குழம்பு கொதிக்க வேணுங்க. பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பூண்டும் அந்த பேஸ்ட்டுமா இருக்குது பாருங்கள். சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்க. உடம்புக்கு நல்லது. பூண்டு சாப்பிட்டா அதில் மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் இருக்குது. கைகால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வெங்காயம், தக்காளிலாம் சேர்க்கல. இந்த குழம்பு 2 மாதத்துக்கு கூட பூண்டு குழம்பு இருக்குங்க. லைக் பண்ணுங்க. பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்க.